Hi everyone, Vanakkam and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. Hope you all are doing good. So previous vlogல Saturday நாங்க எங்க போயிருந்தோம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு மெசேஜும் அனுப்பியிருக்கீங்க. Thank you so much. So இன்னைக்கு வந்து Sunday vlog. இந்த vlogல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு cruise ride தான் பார்க்க போறீங்க. இதுல வந்து நான் நிறைய பேச போறது இல்லங்க ஏனா there are so much and so many beautiful things to watch. நான் பேசுறதை விட நீங்க பார்க்கிறது வந்து ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஏனா அப்படி ஒரு அழகான ஒரு ட்ரிப். So மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா this was Sunday morning. எங்களுக்கு வந்து இந்த ஜங்கிள் பீச் ரெசார்ட்லயே வந்து ஸ்பெஷல் கேப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஜெய் அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட் பரத் நாங்கள் 3 பேரும் வந்து க்ரூஸ்க்கு போயிட்டோம். அண்ட் அனு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு இதுக்கு போயிட்டாங்க. வாட் இஸ் தட் ஜிப்லைன் அதுக்கெலாம் போயிருக்காங்க. நான் அந்த பிக்சர்ஸ் மாத்திரம் எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் வீடியோ ஃபோன் வந்து என்கிட்ட தான் இருந்தது. அதனால் நான் க்ரூஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பெஷல் கேப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ ரேம்ப் இன் இட். ஸோ வீல் சேர்லேருந்து நம்ம இறங்கி ஏறணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ அந்த மாதிரியான கேப் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்தது, அதே சமயம் ரொம்ப பெருசாகவும் இருந்தது. டிரைவர் சீட் ஃப்ரண்ட்ல, அதுக்கப்புறம் 2 செக்ஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப பக்காவான ரேம்ப் வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணாங்க, அழகாக வெளியில எடுத்து. அண்ட் 2 கார்னர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய 2 ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணாங்க. ஸோ தட் அந்த ரேம்ப் வந்து வீல் சேர் அண்ட் நம்ம வெயிட் ஏறும்போது இட் டஸ் நாட் ஃபோல்ட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அவரை பார்த்தீங்கன்னா தாத்தா மாதிரி இருக்காரு, பட் என்ன சின்சியராக ஒர்க் பண்ணாரு அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அவருடைய ஒர்க் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேம்பில் வந்து என்னை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீல் சேரையும் லாக் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நான் வீல் சேர்லேயே லாக் இருக்கும் இல்லைங்களா யூஸ்வலாக, அந்த லாக்கையும் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ரேம்பை வந்து மடித்து பின்னாடி அதையும் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் நம்ம வந்து பின்னாடி மூவ் ஆகிறதுக்கோ ஸ்லிப் ஆகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த தாத்தா வந்து என்ன, இவர் தான் டிரைவர், பட் தாத்தான்னு சொல்லவே முடியல. இட் வாஸ் லைக் சூப்பர் என்தூசியாஸ்டிக் அண்ட் வெரி வெரி ஒர்க்கஹாலிக். பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார் போல இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது அவரை பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து வீல் சேரை ஷேக் பண்ணி பார்த்தாரு, கரெக்டாக இருக்கா, மூவ் ஆகாதே, நீ லாக் போட்டியா அப்படின்லாம் வந்து கேட்டார் என்ன. ஸோ ஐ வாஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட். ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் இது அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் இங்கே வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்கும், ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டன்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதுதான் நான் உட்காந்துருக்கிற பொசிஷன். அங்கே வீல் சேர் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து வீல் சேரை பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டமேரன் க்ரூஸ் அப்படின்ட்டு நம்ம ஊர் கட்டுமரம் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். இவங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்தாங்களா, அவங்கள பற்றி இவங்க எடுத்தாங்களா, நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸ்டில் திஸ் வாஸ் கால்ட் அஸ் தி கேட்டமேரன் க்ரூஸ். அண்ட் அந்த இனிஷியல் ஆஃபீஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிடணும். நமக்கு வந்து கையில் ஒரு டேக் கொடுத்துருவாங்க. அண்ட் அவர் இங்கிலீஷ் பேசினார். ஹி வாஸ் லைக் சூப்பர் ஆசம். ஏன் தெரியல, கொஞ்ச நேரம் தான் அவரை பார்த்தோம். ஹி வாஸ் இன் மை க்ரூஸ் ஆல்சோ, பட் ஹி வாஸ் லைக் சூப்பர் அமேசிங் பர்சன். அண்ட் இந்த இடத்துல வந்து பேனியோ ஸ்பானிஷில் வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த மாதிரி இடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு க்ரூஸில் போயிருக்கேன். அண்ட் இதே இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு ஆர்கனைஸ்டாக பர்ஃபெக்டாக அவரை வந்து நீங்கள் அந்த எல்லாரும் நிற்பாங்க, அங்கே போய் நில்லுங்க, எக்ஸாக்டாக 5 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த டேக், அந்த ஓஷன் கிங் டேக் கட்டினார் இல்லைங்களா ஃப்ரண்ட்டில் அவர். இவ்வளோ ஷிப் நான் பார்த்ததே இல்லைங்க. இது க்ரூஸ்ன்னு சொல்கிறதா போட்டு சொல்கிறதா இல்லை. இங்கே என்ன ப்ரைவேட் போட்டு இருந்துச்சுங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போட்லாம் இருந்தது. அண்ட் இந்த வியூ அவ்வளோ ஒரு அழகு. ஜெயால வந்து அவ்வளோ தூரம் வாக் பண்ண முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு லெஸ் தான க்ளோஸ் டு கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து போய் தான் நம்ம க்ரூஸில் வந்து ஏறணும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹீ கேம் லேட். நான் எடுக்க முடியல. அதனால நானும் எங்கள் ஃப்ரெண்டும் மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி இந்த பக்கி வருது பார்த்தீங்களா, அந்த பக்கியில் தான் வந்து அவரை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவர் லேட்டாக தான் வந்தார். ஸோ நாங்கள் வந்து எல்லாரோடையும் அப்படியே வீல் சேர்லேயே வந்து போனதுனால நான் ஃபர்ஸ்ட் டே வந்து போயிட்டேன். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா
இன் ஃபியூச்சர் எனிபடி நீட்ஸ் பகி சர்வீஸ் அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நல்லா வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க, நல்லா வாக் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேர் வாஸ் அ கனெக்டிங் ரேம்ப். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்துலேயும் ஹைலைட் பண்ணுற விஷயமும் அதுதான். ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக் வீல் சேர் இருக்குது, நம்ம தனியாக வந்திருக்கோம் அப்படின்னா கூட அந்த இடம் வந்து நமக்கு மேனேஜ் பண்ண முடியறதா இருக்கணும். we should not look for someone or anyone is there to help us out அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆசை. இந்தியாவில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜின் பண்ணி பார்த்துப்பேன். இந்த மாதிரிலாம் வரும்போது என்கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் வீல் சேர் இருக்குது அப்படி சொன்னாக்கா will I be able to manage? Yes, I can definitely manage. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எல்லா இடத்துலையும் ரேம்ப் இருக்கும். அப்படி இல்லாட்டியும் ட்ரெஸ் பாசஸ் போகிறவங்க யாராக இருந்தாலுமே வந்து நான் இப்போ போன ட்ரிப்ஸில் எல்லாத்துலேயுமே எங்கள் கூட வராதவங்க கூட நிறைய பேர் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜஸ்ட் ஃபார் அன் எமர்ஜென்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைப்பேன். வெல் எஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் காஸ்ட் அரவுண்ட் $90 பர் பர்சன். அந்த மாதிரியான ரைடு இது. இட்ஸ் ஃபார் 5 hours. 8:30 AM ஸ்டார்ட் பண்ணி 1:30 PM வரைக்கும் எங்களுக்கு இந்த ரைடு இருந்தது. நீங்கள் நினைக்கலாம் அவங்க அந்த ரேம்பு எடுத்துட்டாங்க, அந்த ஸ்டெப்பை என்னை அப்படியே அலேக்க தூக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் சேர்ந்தாங்க. அந்த மேன் ஹூ வாஸ் இன் தி ரிசப்ஷன் அவரும் இருந்தார். பக்கா பிளானிங், அப்படியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறினோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷிப்பு, உள்ளே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குங்க. அண்ட் இந்த கை வந்து ஹி வாஸ் கிவிங் ஆல் தி ஸ்டாச்சுட்டரி வார்னிங். அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ரூஸில் இருக்கணும், ஃபுட் எப்படி கொடுப்பாங்க, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான எல்லாமே க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தி இன்ஃபர்மேஷன் இங்கே ஜக்கூசி வேறு இருக்குங்க. ஜகுசி இருக்குது, ட்ராம்பலின் இருக்குது, அந்த ஜம்பிங் கேசல் சொல்லுவாங்கள்ல. பட் அந்த ஜம்பிங் கேசலில் ரொம்ப குதிக்கலாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யூ கேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ், மேபி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். அதுக்கு மேலே அது ஜம்ப்லாம் பண்ணாதீங்க, இட் இஸ் டோட்டலி ரிஸ்கின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெயிட் ஆஃப் த பர்சன். அதனால அந்த ரிஸ்க் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த லொக்கேஷனில் போய் நின்று நம்ம கொஞ்ச நேரம் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜகுசி 2 ஜகுசி இருந்தது. அதுவும் குட்டி குட்டி தான், பட் இட் வாஸ் நைஸ், வெல் பிளான்ட். ஸோ நான் ஏற்கனவே பிகினிங் ஆஃப் த பிளாக்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த ஓஷன், இந்த க்ரூஸ் எல்லாம் வந்து இது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் ஒன்றுமே. இதில் பெருசாக எனக்கு என்ன வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட் இஸ் அ தரோ என்ஜாய்மெண்ட். எங்கே போனாலுமே வந்து நம்ம வந்து கேமரா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி அதை டெலிவர் பண்ணுறது அப்படின்னே யோசிச்சுட்டே இருக்காம எனக்கான ஒரு டைமும் வந்து வேணும் இல்லையா. ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை விட நான் வந்து அதை ரசிக்கிறத நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கூட இருக்கலாம். திருப்பி நான் க்ரூஸ்லலாம் வருவேனா, அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் லைக் ஆல்வேஸ் ப்ரெஷியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாதிரி மேலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரைட்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஜம்ப் பண்ணுவாங்க. கடலில் நடுவில் நிறுத்திட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாமும் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த எட்ஜில் வந்து நிற்க வச்சுட்டு நான் வீல் சேர் லாக் போட்டுட்டேன். ஏன்னா பயங்கர வேவ்ஸ். அந்த கப்பல் க்ரூஸ் வந்து அந்த வேவ்ஸ் அப்படியே கிழிச்சிட்டு போகும்போது அங்கே பாருங்கள் வேல்ஸ் வேற வந்ததுங்க. ஒரு மம்மி வேல் அண்ட் ஒரு பேபி வேல், 2 வேல் இருந்தது. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல டிஸ்டன்ஸில் நிறுத்திட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களை பார்க்க சொன்னாங்க. அதுவுமே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸாலாம் நிறுத்தலை, ஏன்னா அது பயந்துட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய க்ரூஸ் வேற, அதனால நாய்ஸும் இருக்கும். ஸோ தள்ளியே நின்று நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இந்த வியூ இருக்கு பாருங்க, ஓ மை காட், சூப்பர்பான ஒரு வியூ. என்ன சொல்றதுனே தெரியலங்க. இந்த மாதிரி ஒரு மேகம், கீழே வந்து இந்த மாதிரி கடல், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி சிலுத்துச்சு எனக்கு. நான் என்னென்னவோலாம் திங்கிங் என்னோட மைண்ட்ல வந்தது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஐ ஆல்வேஸ் கெட் கனெக்டட் டு காட் அண்ட் நேச்சர் மோர் தேன் டு பீப்புள். ஸோ என்ன மனசில் தோணுதோ நான் அதை எல்லாமே பேசுவேன், யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்கும் எனக்கு நேச்சரை பார்க்கும்போது. ஸோ இந்த நேச்சரை நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு க்ரூஸ் ஹியூமன் கிரியேட் பண்ணது, அதை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணி இங்கெல்லாம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது we really have to salute to God and or even surrender to God அப்படின்னு தான் நான் சொல்வேன்.
எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். இவ்வளோ பெரிய கடலில் நடுவில் இந்த மாதிரி ஒரு ராக்கு அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து வேகமாக வந்து அடிக்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் இதெல்லாம் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து இங்கிலீஷ் மூவிஸில் இல்லை ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் நினச்சிருப்பேன் எப்படி இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு, அந்த இடத்துல யார் கொண்டு போய் பாறையை வச்சுருப்பாங்க இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க இந்த வியூ, பியூட்டிஃபுல்லான வியூ இது. எனக்கு அப்படியே அழகாக ஒரு லைட்டான சன்னு, மழை வேற ஸ்லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சுது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐயோப்பா இவ்வளோ கண்கொள்ளா காட்சி. அண்ட் மேலே நிறைய வல்ச்சர்ஸு, நிறைய பேர்டு அதெல்லாம் பறந்துகிட்டே இருந்தது. வல்ச்சர்ஸ்லாம் பார்க்க செம்ம பெரிய வல்ச்சர்ஸ்ங்க, பயமாகவே இருந்தது. இதில் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டிப் ஆஃப் தி அந்த கிளிஃப் அந்த மவுண்டன் இருக்கு இல்லையா, நடுவில் அதுக்கு மேலே இருந்தது அது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த வேல் பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அது எங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு 5000 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணி அப்படியே போகுமாமா. அந்த பேபி வேலுக்கும் வந்து அது ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம தள்ளி நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் லக்கி இனஃப் டு சி வேல்ஸ் அஸ் வெல். அண்ட் இந்த க்ரூஸ் மாதிரி தான் எங்களோட க்ரூஸும். நான் எங்கள் க்ரூஸ்க்கு பேக்கில் போய் எடுக்காதனால எங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு க்ரூஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 1 hour ஹால்ட் பண்ணிடுவாங்க, நம்ம சாப்பிடலாம், இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மாதிரி இருக்கும், எதிர அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த போட்டில் அந்த க்ரூஸில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதில் ஏறிட்டு எல்லாரும் இந்த மாதிரி தொப்புன்னு தண்ணியில் குதிச்சாங்கங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் லைக் அமேசிங். ஏன்னா பீப்புள் ரியலி என்ஜாய்டு. குட்டி பசங்கள்லாம் 4 வயசு 5 வயசு குழந்தைங்கள்லாம் தொப்புன்னு தண்ணியில் அப்படியே ஓஷன் தண்ணியில் குதிச்சு குளிக்குதுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிங்க்ஸ், ஐ மீன் ஆல்கஹால் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம கையில் கட்டியிருக்கிற அந்த டேக்லேயே வந்து போட்டிருப்பாங்க ஒருத்தருக்கு 4 ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் தான் வந்து அலவுட். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த க்ரூஸ் உடைய அந்த மூமெண்ட்னால ஜர்க்குனால வாமிட் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால லிமிடேஷன்ஸ் இன் ஆல்கஹாலிக் ட்ரக்ஸ். அண்ட் ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிப்ஸ் வெரைட்டிஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ், பிஸ்கட்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை, நான்வெஜ் லவர்ஸ்க்கு அவங்களுக்கான பீஃப், போர்க், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் எடுத்ததை விட நான் அந்த மொமெண்ட்டை நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ், சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இட் இஸ் சேம் அஸ் திஸ் சேனல், பவித்ரா விலாக்ஸ் ஆன் வீல் சேர் தான் அதோடைய நேமும். ஸோ ஹோப் இது ரொம்ப பெரிய ஒரு விலாகாக இல்லாட்டியும் இந்த குட்டி விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் ஃபன் லவ்விங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in my another vlog. Bye.